ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு விலாஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் மாவு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் மட்டும் நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் இதில் போட்டு நம்ம நல்லா அந்த மாவு கூட ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதை வந்து இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணணும். தண்ணி வந்து மொத்தமாக ஊற்றிடாமல் தெளித்து பிசைஞ்சு நம்ம வந்து ரெடி பண்ணணும். மொத்தமாக நம்ம ஊற்றிட்டோன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தேவையில்லை. நல்லா உதிரியாக இருக்கணும் மாவு. அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக எடுத்ததும் ஊற்றாமல் தெளித்து பிசைஞ்சு விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்தி விடணும் மாவை. நல்லா தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சு உதிர்த்தி விட்டு நமக்கு வந்து ராகி புட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்தி விட்டிங்கன்னா தான் அந்த வந்து பக்குவமாக வரும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்தி விட்டக்கப்புறம் நம்ம இதை வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னுமே நம்ம உதிர்த்தி விடலாம், பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் மாற்றிக்கலாம். இட்லி சட்டியில் வந்து ஒரு கால் சட்டி இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இட்லி துணியை நனைச்சிக்கலாம். இட்லி துணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது மேலே வைக்க முடியும். புட்டு செய்கிறதுக்குன்னு ஒரு வெசல் இருக்குது. அந்த புட்டு குழாய் மாதிரி இருக்கும். பட் நான் அது யூஸ் பண்ணல. இன்றைக்கி இட்லி சட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஈஸி மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த துணியை வந்து அது ஃபஸ்ட்டு கீழே வந்து தண்ணி மஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த துணி இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே துணி வச்சுட்டு நம்ம அந்த புட்டை எடுத்து அதில் போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி நம்ம வந்து அடுப்பில் எடுத்து வச்சிட வேண்டியதான். இனி வந்து அது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இது குக் ஆகட்டும். குக் ஆனது பாருங்கள், இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வெந்திருக்கும். நம்ம வெந்திருக்கா வேகலைன்னு எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா லைட்டாக வந்து சாப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கே தெரியும். ரா மாவு எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். கொஞ்சம் வெந்துருச்சுன்னா அது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நல்லா ஒரு சூவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நமக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது தனியாக ஒரு வெசலில் எடுத்து போட்டுட்டு நமக்கு எவ்வளோ ஜீனி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கப் ராகி மாவுக்கு ஒரு 1/2 கப் தான் ஜீனி போட்டிருக்கேன். ஜீனி நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திட்டேன். உங்களுக்கு வந்து ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நான் தேங்காயை முன்னாடியே திருவி வச்சுருந்தேன். ஒரு 1/4 கப் தேங்காய். இது வந்து உங்களுக்கு தேங்காயும் உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு நிறைய தேங்காய் போட்டு சாப்பாடு பிடிக்கணும், நிறைய போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக போடணுன்னா போட்டுக்கோங்க. போடாமல் கூட சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, டாட்டா, பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.